தேவனுடைய பெரிதான கிருபையினாலே அவருடைய வார்த்தையை உறுதியாக நம்புகிற ஒவ்வொருடைய வாழ்விலும் அவர் தம்முடைய மகத்துவமான கரத்தை நீட்டி தன்னுடைய வார்த்தைகளை நிலைப்படுத்துகிறார். ஆம், நிலைப்படுத்துவார் என்கிற தலைப்பில் தேவன் உங்களை குறித்து, உங்கள் வீட்டை குறித்து, உங்கள் எதிர்காலத்தை குறித்து, நீங்கள் செய்கிற வேலைகள் மற்றும் தேவனுக்கென்று நீங்கள் வைராகியமாக செய்கிற அற்புதமான திருப்பணியாகிய அவருடைய ஊழிய காரியங்கள் ஒவ்வொற்றையும் குறித்து கர்த்தர் கொடுக்கிற ஒரு அற்புதமான வார்த்தையை தான் இப்போ தியானிக்க இருக்கிறோம். ஆக இதயத்தின் ஆழத்திலிருந்து அவரை நேசித்தவர்களாய் மனதார அவருடைய வார்த்தையை நம்புகிற பாத்திரமாய் நீங்கள் காணப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். பிரியமானவர்களே, இதோ உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக 1 புஸ்தகத்தில் 17 அதிகாரம் 23 வசனத்தை இப்போது நம்ம வாசிக்க போகிறோம். From the book of 1 Chronicle chapter 17 verse 23. இப்போதும் கர்த்தாவே, தேவரீர் அடியானையும் அவன் வீட்டையும் குறித்து சொன்ன வார்த்தை என்றென்றைக்கும் நிலைவரப்பட்டிருப்பதாக. தேவரீர் சொன்னபடியே செய்தருளும். வாசித்த வேத வாக்கியத்தில் அவருடைய பக்தன் சொல்றான், தேவரீர் சொன்னபடியே நிறைவேற்றும். அவன் சொல்ற இன்னொரு அற்புதமான காரியம், உன் அடியானை குறித்தும் அவன் வீட்டை குறித்தும் நீ சொன்ன வார்த்தைகள் என்றென்றைக்கும் நிலைவரப்படுவதாக. நிலைப்படுத்துவார் ஃபார் எவர் அண்ட் எவர். இந்த வார்த்தையை கேட்குற அன்பானவர்களே, உங்கள் வீட்டை சேதப்படுத்தும்படி, முதலாவது ஒரு வீடுன்னு சொல்லும்போது நம்முடைய சரீரம் ஒரு வீடு என்பதை நீங்கள் மறந்துடாதீங்க. ஏன்னா இந்த உலகத்தில் எந்த மனுஷனாக இருந்தாலும் சரி, ஒரு சாதாரண ஒரு ஏழை மனிதனாக இருந்தாலும், அல்லது ஒரு பெரிய கோடீஸ்வரராக இருந்தாலும் சரி, அல்லது அமெரிக்க நாட்டின் ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த நாட்டு பிரதமராக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் படித்தவர்கள், படிக்காதவர்கள், செல்வந்தர்கள், ஏழைகள் என்று வித்தியாசம் பாராமல் எல்லாரும் ஒரு நாள் தங்களுடைய சரீரமாகிய வீட்டை விட்டு பிரயாணப்பட வேண்டிய காலம் உண்டுங்க. ஆனால் இங்கே தாவீதுங்கிற தேவனுடைய பக்தன் மிக தெளிவாக சொல்கிறார், என்னன்னா, என்றென்றைக்கும் நீ நிலைத்தருளும் ஆண்டவரே, உம்முடைய அடியானை குறித்து நீ சொன்ன வார்த்தைகள் நிறைவேறுவதாக. நீ சொன்னபடியே நிறைவேற்றும். இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்குற அன்பர்களே, உங்களுடைய சரீரம், ஆத்மா, ஆவியை ஒரு விசை நேராக்குவீங்களா? உங்களுடைய இந்த சரீரமாகிய வீட்டுக்கு எஜமான் யாரு? இந்த உலகத்தின் காணப்படுகிற பெருமையா, அல்லது உலக ஆசையா, அல்லது இந்த உலகத்தில் மனிதர்களை வாட்டி வதைக்கிற அந்த கவலைகளும் பலவிதமான வேதனைகள் தான் உங்கள் வாழ்க்கையா? சிந்தித்து பாருங்கள். இந்த தீர்க்க தரிசன வார்த்தையை தேவன் என்றென்றைக்கும் உங்கள் குடும்பத்தில் நிறைவேற்ற போகிறார். உங்களை குறித்தும் உங்கள் வீட்டை குறித்தும் இந்த செய்தி கேட்குற, இந்த வார்த்தை கேட்குற உங்கள் அநேகர் உங்கள் பெற்றோர்கள் செய்த நல்ல காரியங்கள், ஏழைகளுக்கு இறங்கினார்கள், திக்கற்றவர்களுக்கு உதவினார்கள், அல்லது தங்களால் இயன்றளவுக்கு தான தர்மங்களை செய்தார்கள். அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு, இயேசுவே என் ரட்சகரே, என் மேல் கிருபையாயிரும், நீ தந்த இந்த பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் நான் கொடுக்கிறேன், நீர் வளர்த்து தாரும் என்று சொல்லி தங்களையும் தங்கள் குடும்பத்தையும் தங்கள் பிள்ளைகளையும், தேவன் தனக்கு தந்த செல்வங்கள், ஆஸ்திகள், தேவன் தனக்கு தந்த எல்லா பதவி அதிகாரத்தையும் சகலவற்றையும் அவர் நாம மகிமைக்காகவே அர்ப்பணித்தார்கள். அந்த அன்பு பெற்றோர்கள், உன் முன்னோர்கள் விதைத்ததான் அந்த விதை இன்றைக்கு உங்கள் மேலும், உங்கள் பிள்ளைகள் மேலும், உங்கள் குடும்பத்து மேலும் கடந்து வருகிறது. கர்த்தர் சொல்கிறபடி என்றென்றைக்கும் அவர் நிலைநிறுத்துவார். அந்த வார்த்தையை அவர் நினைவுபடுத்தி உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறாராக. தயவு செய்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய வீட்டிலே இருக்கட்டும். நான் சொல்வது சரீரமான நம்ம வீட்டுக்குள்ளாக, இதயத்துக்குள்ளாக தேவ பயமும் இருக்கணும். அதே போல் நாம் வாழ்கிற இடத்துல, அது எந்த தேசமாக இருந்தாலும் என்ன, சாக்கு போக்கு சொல்லுவாங்க நிறைய பேர், இதனால தான் நான் இந்த காரியத்தை செய்கிறேன், அப்படிப்பட்ட ஒரு தீங்கு இருக்கனால தான் இந்த குடிக்கின அடிமையான, இந்த போதை வஸ்துக்கு அடிமையான, இப்படி ஆக்கும் என்று பல காரணத்தை தேடுவார்கள். தயவு செய்து நான் மறுபடியும் சொல்கிறேன், ஆண்டுடைய வார்த்தை உங்களை விடுவிக்க விரும்புகிற, நிலைப்படுத்துவார். பரிபூர்ண விடுதலையை தந்து உங்களை நிலைப்படுத்த போகிறார். எந்த விஷயத்தில் நீங்கள் பலவீனப்பட்டு இருக்கிறீங்களோ, எந்த சூழ்நிலையில் இப்போ நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களோ, காட் நோஸ் எவ்ரிதிங், இஸ்ன்ட் இட்? அவர் எல்லாவற்றையும் அறிந்தவர். அவர் உங்களை தூக்கி நிறுத்த விரும்புகிறார். உங்களை போட்டு அழுத்துகிற நோய்கள், மனநோய்கள், டிப்ரெஷனில் சிக்கி இருக்கிற அநேகரை இப்போ ஆண்டு விடுவிப்பு தான் நான் பார்க்குறேன். அதே போல் போதை வஸ்துகளுக்கு அடிமையானவர்கள், இன்னும் தகாத கெட்ட பழக்கங்களுக்கு, இன்னும் அருவருப்பான காரியங்களுக்கெல்லாம் அடிமையான வாலிபர்களை, பெரியோர்களை வித்தியாசம் மாறாமல் என் தேவனுடைய வார்த்தை இப்போ அவர்கள் விடுதலை செய்வதை பார்க்குறேன்.
சிலருடைய சரீரத்தை விட்டு அந்த சர்பத்தின் ஆவி, அதாவது அந்த வலு சர்பத்தின் ஆவியின் கிரிகளை அழிக்கப்படுவதை நான் பார்க்குறேன். God, Jesus came to world to destroy the evil forces, பிசாசின் கிரிகளை அழிக்கவே தேவகுமாரன் இயேசு வெளிப்பட்டார், மனிதனை அழிக்க அல்ல. நீங்களும் நானும் அவருடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே தயவு செய்து அவருடைய வார்த்தையை நம்பி உங்களை ஒப்பு கொடுங்க, பரிபூர்ண விடுதலை உண்டாகிட்டும். தொடர்ந்து 2 சாமுவேல் புஸ்தகத்தில் 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிப்போமா? 2 Samuel chapter 7 verse 16. உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் உனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும், உன் ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்கிறார் என்று சொன்னார். தேவனுடைய தீர்க்கதரிசியை கொண்டு தம்முடைய தாசனுக்கு தேவன் கொடுத்த ஒரு அற்புதமான வார்த்தை நிலைப்படுத்துவார். இதில் இந்த வார்த்தை அப்படியே 2 சாமுவேல் 7:16 எனக்கு தான். எஸ், ஐ எம் கோயிங் டு இன்ஹெரிட் த வேர்ட் ஃப்ரம் த புக் ஆஃப் 2 Samuel chapter 7 verse 16. அதில் சொல்லப்பட்டபடி உம்முடைய வீடும் உம்முடைய ராஜ்யமும் என்றென்றைக்கும் ஸ்திரப்பட்டிருக்கும் என்று சொன்னார். இன்னைக்கு மனிதராக என்ன தன் கரத்தில் எடுத்து கிருவினால் மறைத்து அவர் நாம மாத்திரம் மகிமைப்படுத்த, அவரை மாத்திரம் இந்த உலக மக்களுக்கு எடுத்துரைக்க அருள் புரிந்திருக்கிறாரு. அந்த தேவன் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் இழந்துன்னு நினைக்கிற செல்வங்கள், உங்களை விட்டு போயிட்டு நினைக்கிற உங்களுடைய வேர்வை சிந்தி நீங்கள் சம்பாதித்த பணம், அல்லது உங்கள் முன்னோர்கள், உங்கள் பெற்றோர்கள் உங்களுக்குன்னு என் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் ஆண்டு கொள்ளட்டும் என்று சொல்லி கொடுத்ததான நிலங்கள், வீடு, பல விஷயங்களை இன்றைக்கு சத்துரு விழுங்கி இருக்கலாம், பிடுங்கி இருக்கலாம், அல்லது சேதப்படுத்தியிருக்கலாம். அவை எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவைகளை கர்த்தர் கடிந்து கொள்வாராக. இப்பொழுது அவருடைய வார்த்தையின்படி, இந்த வேத வசனத்தின்படியே கர்த்தர் என்றென்றைக்கும் நிலைப்படுத்த போகிறார். ஆகவே நீங்கள் இழந்ததை பெற வேண்டிய நேரம் வந்துடுச்சுங்க. இந்த வார்த்தையின்படி கர்த்தருடைய வசனம் நிலைப்படுத்துவார். நிச்சயமாக உங்கள் வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட போகிறது. ஐ எம் டாக்கிங் அபவுட் யுவர் ஸ்பிரிச்சுவல் லைஃப் அண்ட் ஆல்சோ யுவர் வேர்ல்ட்லி லைஃப். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையாகி இந்த வீடு அது ஆசீர்வதிக்கப்படும். உங்கள் சரீரமாகிய வீடு ஆசீர்வதிக்கப்பட போகிறது. நீங்கள் இழந்த பலனை இப்போ திரும்பி பெறுவீங்க. ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, உங்களுடைய தெய்வீக வல்லமை இப்போ இறங்கி வரட்டும். இந்த வார்த்தை கேட்டு என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற யாவருக்குள்ளும் அந்த சரீரமாகி வீட்டில் இருக்கக்கூடிய கவலைகளை எடுத்து போடும், வியாதியை எடுத்து போடும், பயத்தை எடுத்து போடும், வெளியே சொல்ல முடியாதபடி இருக்கிற தீய பழக்கங்கள் எல்லா கடின சூழ்நிலை மாற்றி போடும். பூரண விடுதலை உண்டாகட்டும், பூரண சுகம் உண்டாகட்டும், பூரண நன்மை உண்டாகட்டும். உங்களுடைய வார்த்தை என்றென்றைக்கும் நிலைப்படும். எஸ், யூ வில் எஸ்டாப்ளிஷ் யுவர் வேர்ட் இன் யுவர் டியர் சில்ட்ரன்ஸ் லைஃப் ஓ காட். இந்த வார்த்தை கேட்டு நம்பி ஏற்றுக்கொண்ட அத்தனை பிள்ளைகளாக உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் நீ சொன்ன வார்த்தையை அப்படியே சொன்னதை நீ செய்து முடிப்பதுக்காக நன்றி. கிருபை பாராட்டும். ஜீவாதிபதி மீட்பர் மூலமாக வேண்டி மன்றாடுகிறோம் என் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, லைட் ஆஃப் த வேர்ல்ட் மினிஸ்ட்ரி என்பது உங்களுக்காக திறப்பில் நின்று ஜெபிக்கிற ஒரு ஊழியம். இந்த ஊழியத்துக்காக ஜெபிக்கவும் தோள் கொடுக்கவும் மறக்க வேண்டாம். கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். அவர் வார்த்தை ஒருபோதும் கீழே விழாது. God bless you.